ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்தியுள்ளேன். நமது உயிர் ஓ என்று இயக்கிக் கொண்டே உள்ளது, இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் எதையெல்லாம் கேட்கின்றோமோ, பார்க்கின்றோமோ, நுகர்கின்றோமோ இவைகள் அனைத்தையும் இந்த உயிரைப் போலவே ஜீவணுவாக மாற்றும் திறன் பெற்றது நமது உயிர். ஆகவே நாம் எதனை நுகர்ந்து அறிகின்றோமோ, அறிந்த பின் அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளாக நம்மை இயக்கப்பட்டு இரத்தங்களோட கலந்து விடுகின்றது. ஆகவே இப்போது நாம் உயர்ந்த குணங்களை நாம் அதிகமாக நேசித்தால் நம் உயிரிலே பட்டு அந்த உணர்ச்சிகள் நம் இரத்த நாணங்களிலே அந்த உயர்ந்த குணங்களை கலக்கும். நாம் ஒருவர் வேதனைப்படுகிறார் என்று நாம் இந்த வேதனை உணர்வு நாம் நுகர்ந்தால் அந்த நம் உயிரிலே பற்றி இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக அந்த உணர்ச்சிகள் நம் சொல் செயல் என்ற நிலையில் இயக்கப்பட்டு நம் இரத்தத்துடன் ஐக்கியமாகி விடுகின்றது. எல்லாமே எதன் வழி நுகர்கின்றமோ அவையெல்லாம் இரத்தங்களில் கலக்கின்றது. இப்படி இரத்தங்களில் கலந்த இந்த உணர்வுகள் தான் இப்போது நமது பிரபஞ்சத்தில் ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். ஒரு மண்டலம் என்றால் 48 கோள்கள். அது அந்த கோள்கள் 9 ஆனாலும் உபகோள்களை சேர்த்து 48 என்ற கணக்கிட்டுள்ளார்கள் ஞானிகள். அந்த 48 நாள் ஆனால் அதன் உணர்வின் குணங்கள் நமக்குள் முழுமையடைகின்றது. நாம் வேதனை என்ற உணர்வின் தன்மை பெற்றால் நாம் உணர்ந்து அறிந்து கொண்டாலும் அப்போது நாம் தொலைக்கவில்லை என்றால் அதே உணர்வுகள் நாம் இரத்தத்துடன் கலக்கப்பட்டு அந்த உணர்ச்சிகள் நம் இரத்தத்துடன் அது கலந்து விடுகின்றது. ஆகவே ஒரு கருவாகும் ஒரு தன்மை பெறக்கூடிய எந்திரிகமாக மாறுகின்றதான் இந்திரலோகம் என்று காரணம் பெற வைக்கின்றன. அதாவது நமது உடல் ஓர் அரங்கம். நாம் சுவாசித்து உயிரிழப்பட்டு இந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கப்படும் போது அரங்கநாதன் அந்த அரங்கத்துக்குள்ளிருந்து இந்த உணர்வின் நாதங்களாக நாம் நுகர்ந்த உணர்வுகள் இயக்கப்பட்டு அந்த உணர்ச்சிகள் தான் நம்மை இயக்குகின்றது. எண்ணம், சொல், செயல் என்ற நிலையில் வருகின்றது. ஆக செயலென்று வரப்படும் போது நமக்குள் அதுக்கு பேர் ஆண்டாள். நாம் எதை என்றமோ அந்த உணர்ச்சிகள் அவ்வழியில் அப்போது நம்மை ஆளுகின்றது. நாம் கோபப்படுகிறோம் என்றால் அந்த கோபத்தில் ஒருவன் கோபப்படுகிறான் என்றால் பார்த்து நுகர்ந்து உணர்வுகள் ஆன பின் அவன் கோபப்படுகிறான் என்ற உணர்ச்சியை நமக்குள் ஊட்டுகின்றது. பின் அந்த உணர்ச்சியின் செயலாக நாம் எண்ணம் அதற்கு தக்க இந்த உடலின் இயக்கமும் மாறுகின்றது அவ்வப்போது. ஏனென்றால் இந்த உடலை இயக்குவது நாம் நுகர்ந்த உணர்வுகள் தான் அந்த உணர்ச்சிகளாக இந்த உடலை இயக்குகின்றது. யார் இயக்குவது? நமது உயிர் தான். அந்த உயிரை பற்றி இந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது. ஆக எதை நுகர்ந்தமோ இந்த உணர்ச்சிகள் தான் நம்மை இயக்குகின்றது. ஆனாலும் உயிரை பற்றி இந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கினாலும் நமது இரத்தத்தில் அது எப்படியும் உறைந்து விடுகின்றது, கலந்து விடுகின்றது. ஆனால் இரத்தத்தில் கலந்து விட்டால் இன்று ஒரு தரம் நாம் பார்த்து அதை அடுத்த நிமிடம் மறந்து விட்டால் அந்த உணர்ச்சிகள் நமக்குள் அதிகமாக வளர்ச்சி அடைவதில்லை. அன்றைய நாள் முழுதும் இந்த உணர்ச்சியின் செயலாக இருக்கும். அடுத்து இந்த உணர்வின் தன்மையை அந்த விஷத்தன்மை ஆனாலும் நம் இரத்தத்தில் கலந்து வருவதே நமது கிட்னி. அந்த விஷத்தின் தன்மை கழித்து விடுகின்றது. அதற்குண்டான திறத்தின் வழிப்படி இப்ப இந்த வேதனை என்ற உணர்வின் தன்மை அதிகரித்து விட்டால் ஆக இந்த கிட்னிக்குள் உள்ள அந்த விஷத்தை கழிக்கும் தன்மை இழந்து விடுகின்றது. ஆகவே இழந்து விடுவதனால் அது மாற்றும் திறனற்றதனால் இந்த விஷத்தன்மை கொண்ட மீண்டும் நாம் சுத்தகரிக்கிறதுக்கு திறன் இல்லாது அது நாம் உடல் முழுதும் பரவப்பட்டு அது மற்ற அணுக்களுக்கு இது ஆகாரமாக போய் சேருகின்றது. இப்போது நாம் ஒரு பக்கம் ஒரு விஷத்தன்மை நாம் அது வேக வைத்து வெளியே நீக்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். இந்த உதாரணமாக பேட்டரியில
கார் பேட்டரிகளுக்கெல்லாம் இந்த செல்கள் இருக்கும்போது பல விஷத்தன்மை கொண்ட சத்துக்களை சேர்க்கின்றனர். அதன் சத்துக்களை சேர்த்து கொண்ட பின் அது ஓடுற மட்டும் ஓடுது. அதில் உள்ள மேக்னெட் அதில் சிறிது பிழையாகிவிட்டால் அது கசிவாகி விடுகின்றது. அதனால் அந்த பேட்டரி சார்ஜ் ஆவதில்லை. அது சீராக இயங்கினால் பேட்டரி சீராக இயங்குகின்றது. ஆனால் அதே சமயம் அதை மாற்றி சரியான நிலைகளில் இயக்கப்படும் போது மீண்டும் சரியாகின்றது. இப்போ கார்களுக்கு லாரிகளுக்கெல்லாம் பேட்டரி இது பண்றாங்க. இது திரவத்தை ஊற்றி அதற்கு வேண்டிய நீர்களை ஒட்டி செயல்படுத்துகின்றனர். ஆனாலும் அதை மீண்டும் இதில் பல விஷத்தன்மைகளான நிலைகள் இந்த காந்த புலனுடன் சேர்க்கப்பட்டு அதனுடன் எது நிலை ஆகின்றதோ அந்த எதிர்நிலையான மோதல்கள் ஆகப்படும் போது கரண்டே உருவாகின்றது. ஆகவே கரண்டை உற்பத்தி செய்யும் சக்தி இங்கே உருவாகின்றது. ஆகவே சூரியன் தனக்குள் இருக்கும் பாதரசத்தால் தான் கவரும் சக்தி தன் அருகிலே வரப்படும் போது தன் பாதரசத்தால் மோதும் போதுதான் வெப்பமாகின்றது. ஆனால் வெப்பமாகும் போது வெப்பமும் காந்தமும் உருவாகின்றது. இந்த காந்தத்தின் தன்மை உருவான பின் தன் அருகிலே வரக்கூடிய எதன் முதல் நிலைகளை எந்த கோள் இருந்தோ எந்த விஷத்தன்மையோ எதன் உணர்வோ எந்த நட்சத்திரத்திலிருந்து வருகின்றதோ அதை இதை கவர்ந்து விட்டால் அதன் உணர்வின் தன்மையை அது இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. பாதரசத்தால் மோதும் போது வெப்பமும் காந்தம் உண்டாகின்றது. அதே சமயத்தில் இதில் பிரிந்து செல்லும் விஷத்தை இந்த காந்தம் கவர்ந்து கொண்டால் அந்த விஷமே ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது. ஆனாலும் இதே சமயத்தில் வான்வீதியில் பலவிதமான கோள்கள் இருந்து வருவதை இந்த வெப்பமும் காந்தம் உருவான பின் இந்த ஈர்ப்பால் முதல்ல விஷத்தன்மை கவர்ந்து கொண்டால் அடுத்து ஒன்று வெப்பம் உருவாகும் சக்தியாகவும் அதே சமயத்தில் அந்த காந்தம் ஈர்க்கும் சக்தியாகவும் விஷம் இயக்கும் சக்தியாக மாறுகின்றது. அப்படி மாறும் இந்த உணர்ச்சியின் தன்மையைத்தான் மற்ற பொருளுடன் தாங்கி வரப்படும் போது இப்போது நமது பூமிக்குள் வந்துவிட்டால் இதே போல ஒரு தாவர இனத்தின் சத்தை கவர்ந்து விட்டால் அடுத்த தாவர இன சத்தை தன்னுடன் சேர்ப்பதில்லை. ஆகவே தன்னுடன் சேர்க்காத நிலையில் தனித்து அது வாழாகின்றது. இப்போ ஒரு தாவர இனத்தின் சத்தை அது கவர்ந்து கொண்டால் அது அலைகளாக மாறுகின்றது. இப்போ அலைகளாக மாற்றப்படும் போது அந்த தாவர இனத்தில் விளைந்த வித்தினை நிலத்தில் ஊண்டினால் நிலத்தின் ஈர்ப்பின் தன்மை கொண்டு எந்த தாவர இனத்தால் வித்தானதோ அதன் உணர்வின் தன்மை கவர்ந்து அது உணர்ச்சி கொப்ப அதை இயக்குகின்றது. இதைகளெல்லாம் கிரேதா என்று சொல்வார்கள். கவர்ந்து கொண்ட உணர்வுகள் எதனுடன் சேர்த்து கொண்டதோ அதன் வலுவின் தன்மை கொண்டு அந்த காந்த புலம் எதனுடன் வலு சேர்த்து கொண்டதோ அதை கவர்ந்து கொள்ளும் திறன் பெற்றது இந்த காந்த புலம். இந்த காந்த புலனுடன் எதை சேர்க்கின்றமோ அதன் வலுத்தன்மை கொண்டுதான் அதன் இனத்தை கவரும் சக்தி பெறுகின்றது. ஆகவே எதனுடன் இணைக்கின்றதோ அதன் இனத்தை கவர்ந்து கொள்ளும் சக்தி பெறுகின்றது. அதனால் தாவரங்கள், சூரியன்கள், கோள்கள், இதே மாதிரி நட்சத்திரங்கள், இதே போல வான்வீதியில் உள்ள அனைத்துமே இதெல்லாம் கிரேதா யுகம். எதனுடன் சேர்த்து கொண்டதோ அதன் நிலைகளில் சேர்க்கின்றது. உதாரணமாக சூரியன் உதயமாவதற்கு முன் இந்த நட்சத்திரத்தின் நிலைகளை எது முதல்ல கவர்ந்ததோ அதன் வலுவின் சத்தாக அதன் இனத்தை இன்று கார்த்திகை நட்சத்திரம் என்றால் அதே போல அதன் உணர்வுகளை கவர்கின்றது. இப்படி 27 நட்சத்திரங்களும் அதனதன் உணர்வு கொப்ப அதை கவர்ந்து 27 விதமான நிலைகளை அது கவர்கின்றது. இதெல்லாம் கிரேதா யுகம். ஆகவே இதை போல அது நுகர்ந்த உணர்வுகளை அந்த 27 நட்சத்திரங்களும் அது தனக்கென்ற நிலையில் கவர்ந்து உணவு பெறுவதற்கு முன்னாடி தனது ஆன்மாவாக மாற்றிக்கொள்கின்றது. தனது ஆன்மாவாக மாற்றும் போது அதன் உணர்வுகள் சிறுக சிறுக தன்னுடன் உரையை செய்கின்றது. ஆக சிறுக சிறுக தான் உணவாக எடுத்து விளைகின்றது. இருந்தாலும் அது வளர்த்து கொண்ட உணர்வுகளை தனித்திருக்கப்படும் போது சூரியனால் தனக்கு உணவு தேவைப்படும் போது அதன் நேர்பார்வையில் வந்துவிட்டால் ஈர்க்கும் தகுதிக்கு வந்துவிட்டால் அதை கவர்ந்து தான் உணவாக எடுக்கின்றது. அது ஈர்த்து வரப்படும் போதுதான் இரண்டும் எதிர்நிலை கொண்டு மோதிவிட்டால் மின்னலாக மாறுகின்றது. ஒன்றுக்கொன்று அது எதிர்நிலை. இப்ப உதாரணமாக நாம் ஒரு மனிதன் ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒருத்தன் வேதனைப்படும் செயல்களை அவன் யாருக்கோ செய்கின்றான். அந்த உணர்வுகள் நமக்குள் மோதன உடனே நம் உயிரிலையும் மோதி அந்த உணர்ச்சிகள் மாறுகின்றது. இந்த உயிரிலையும் மோதுவதற்கு முன் நாம் உடல் உள்ள அணுக்கள் எதுவோ
அதன் அணுக்களின் தன்மை நம் ஆன்மாவாக மாற்றுகின்றது. நாம் ஆன்மாவாக மாற்றி நமது கண்களால் பிரியோர் தீமை செய்வன் உணர்வுகளை நாம் ஊர்வனை என்ற வித்தாக நாம் எலும்புகளில் ஊன்று விட்டால் அவன் தவறு செய்யும் உணர்வுகளை நமது கண்கள் கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. ஆகவே நமது உடல் உள்ள ஒவ்வொரு உணர்வும் அணுக்களும் அதன் வலு பெற்றாலும் கவர்ந்து கொண்ட உணர்வு அனைத்துமே நமது ஆன்மாவாக இருக்கின்றது. இப்படி நமது ஆன்மாவாக இருக்கும் போது நமது உடலில் உள்ள தீமையின் அணுக்கள் அது வீரியம் கொண்டது. ஆக அந்த வீரியம் கொண்ட உணர்வுகள், அந்த விஷத்தன்மை கொண்ட உணர்வுகளை அது சீக்கிரம் கவரும் சக்தி பெறுகின்றது. அப்படி நாம் நல்ல குணத்துடன் பிறர் வேதனை என்ற உணர்வுகள் இருப்பினும் இதை கவர்ந்து நமக்குள் நுகரப்படும் போது நாம் சப்பென்று ஒரு பொருளில் போட்டால் அதில் காரத்தின் தன்மை இருந்து இயக்கினால் காரத்தின் உணர்ச்சிகளை இயக்குகின்றது. இதை போலதான் நாம் நுகரும் உணர்வுகள் இவ்வாறு அது கவர்ந்து கொண்ட பின் நம் முன்னணியில் இதுக்கு பேர் நமது பால்வெளி மண்டலம் என்பது நமது உடலுக்கு முன் இருப்பது. பலவிதமான உணர்வுகள் நட்சத்திரம் இருப்பினும் இதன் உணர்வெல்லாம் நம் உடலுக்கு முன் பால்வெளி மண்டலமாக மாற்றி விடுகின்றது. ஆகவே இதன் உணர்வுகள் நம் உடல் உள்ள அணுக்கள் எதன் வலுவற்றதோ அதற்கு தக்க அந்த வலுவான நிலைகள் அது கவர்கின்றது. அப்ப அந்த தீய வினை என்ற அல்லது வேதனையோ கோபமான உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது நம் உயிரிப்பட்டு அந்த உணர்ச்சிகள் தான் இயக்குகின்றது. அந்த உணர்ச்சிகள் இயக்கினாலும் நாம் இரத்த நாணங்களில் தான் அது கலக்கின்றது. இப்ப நாம் சூரியன் இதன் உணர்வின் தன்மை எடுத்த பின் இங்கே காற்று மண்டலத்தில் கவர்ந்து கொண்டுகின்றது. அந்த காற்று மண்டலத்திலும் கவரச் செய்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு எப்படி இங்கே பால்வெளி மண்டலங்களாக அமைந்துள்ளதோ நமது ஆன்மாவாக அமைகின்றதோ இதே போலதான் இந்த நமது பூமியில் பல எல்லா செடிகளும் தாவர இனங்களும் வெளிப்படும் உணர்வுகளை சூரியன் கவர்ந்து நமது பூமியில் பரமாத்மாவாக மாற்றுகின்றது. நாம் நுகர்ந்த உணர்வு நமக்குள் ஆன்மாவாக மாறுகின்றது. இப்ப இந்த காற்று மண்டலத்தில் எத்தகைய விஷயத்தின் தன்மை அடர்த்தியாக வருகின்றதோ அப்பகுதியில் செல்வோருக்கு மயக்க வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அப்பகுதியில் உள்ள இந்த விஷத்தின் தன்மை அதிகமாக பரவப்படும் போது அந்த விஷத்தின் அழுத்தத்தினால் நல்ல தாவர இனங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்து ஒதுங்கி விடுகின்றது. ஆகவே இதனுடைய ஆக்கிரமிப்பு வருகின்றது. இந்த விஷத்தின் தன்மை கொண்ட அடர்த்திகள் அதிகமாக நேசிக்க நேர்ந்தால் அதன் உணர்வுகள் தாவர இனங்கள் அதிகமாக வளர்ச்சி பெறுவது தடைபடுகின்றது. இப்ப வேலிக்காத்தான் முள் என்று சொல்வார். இதெல்லாம் விஷத்தன்மை கொண்டது. அதன் விஷத்தின் தன்மை அடர்த்தியானால் அதை நாம் பாதுகாப்பு போட்டிருந்தாலும் நமது தாவர இனங்களுக்கு கவரும் சாந்தமான உணர்வுகளை இது ஒதுக்கி விடுகின்றது. எங்கே வேலி முள்ளுகள் அதிகமாக இருக்கின்றதோ அப்பகுதியில் நல்ல உணர்வின் தன்மை அது வளர்ச்சி பெறாத நிலைகளில் அதனுடைய ராசி நல்ல பலன்கள் வராதபடி அதை தடைப்படுத்துகின்றது என்பதனை நமது குருநாதர் ஒவ்வொரு நடப்பாதைகளும் அழைத்து சென்று இயற்கை எப்படி இயங்குகின்றது இது நம்ம அனுபவத்துக்கு சொல்லலாம். வேடிமொழி சுற்றி போட்டுருங்க தோட்டங்கள்ல பார்த்தோம்னா சரியான வெள்ளாமைகள் வராது. அவங்க என்னதான் உரம் போட்டு இது பண்ணாலும் கூட அதுல சில விஷம் தோய்ந்த உணர்வுகள் கலந்து. ஆகவே இதன் உணர்வுகள் ரெண்டும் மோதலானால் விஷ கிருமிகள் உருவாகும் தன்மையை வந்துவிடுகிறது. இதன் காற்று எந்த பக்கம் அதிகமாக சாய்கின்றதோ ஒரு அழுத்தத்தின் உணர்வுகள் சாய்க்கப்படும் போது இன்னொரு பக்கம் சென்ற பின் அது போகும் பாதைகளில் மற்ற தாவர இனத்தின் மோதனோடனே இந்த மோதலில் விஷத்தன்மையான கிருமிகள் உருவாகிருக்குண்டான அது சந்தர்ப்பமும் உருவாகிவிடுது. அதனால் அந்த பகுதிகளில் இதே மாதிரி பல நோய்கள் வரவும் தாவர இனங்களுக்கும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதே போலதான் மனிதனின் வாழ்க்கையில் அதிகமாக கலவர பிரதேசமோ அல்லது சண்டையிடுவோர் நிலையோ அதை நாம் உற்று பார்க்கப்படும் போது அதே உணர்வுகள் நமக்குள் பதிவாக்கி இது நம்ம ஆன்மாவில் பால்வெளி மண்டலங்கள் அதிகமாகி வருகின்றன. நாம் நுகர்ந்த உணர்வுகள் பதிவானாலும் பதிவான உணர்வுகள் அப்போதே நாம் சுவாசித்து நம் உயிரிப்பட்ட பின் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றும் கருத்தன்மையாக அவர் இயக்க சக்தியின் அணுவாக மாற்றும் தன்மை பெறுகின்றது. அப்படிப்பட்ட அந்த உணர்வுகள் தான் நாம் இரத்தத்தில் கலந்தவுடனே அது கருத்தன்மை அடையும் தன்மை இருக்கின்றது. இப்ப நாம் செடியில் வரும் சத்தினை சூரியன் கவர்ந்து கொண்டால் இந்த பரமாத்மாவில் இருந்தால் அது மற்றொரு தாவர இனத்தை ஜீவன் ஊட்டும் சக்தியாக மாறுகின்றது. இதே போலதான் நம் உடலில் பதிவான உணர்வுகள் அது பதிவான நிலைகளில் அதை கவர்ந்து கொண்ட பின் நாம் ஆன்மாவாக மாற்றி எதன் பசி அதிகமோ அதன் வலு அதிகமாக இயக்கப்படும் போது அதன் குணத்தின் தன்மை கொண்டுதான் நாம் இயக்குகின்றோம். நாம் நினைக்கிறோம் இவன் கோபக்காரன் அவங்க அப்படி இவங்க இப்படி நம்ம நினைக்கிறோம். சந்தர்ப்பங்கள் பதிவான இந்த உணர்வுகள் தான்
எதன் வலுவோ அதை கொண்டு இயக்குகின்றது. ஆக எதன் உணர்வு நம் உடலுக்குள் அதிகமாகின்றதோ உள்நின்று இயக்குவது அதன் தன்மை. அதான் இங்கே ராமாயணத்தில் இது தெளிவாக கூடுகிறது. வசிஷ்டர் பிரம்மகுரு யாரு? வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்மகுரு. இப்ப நாம் ஒருவன் சண்டையிடுகிறான் என்றால் என்ன என்று வேடிக்கை பார்க்க மனதினை செலுத்தினால் அதை நாம கவர்கின்றோம் என்று பெயர். அதான் வசிஷ்டர் என்று. நாம எதை உற்று பார்த்து உணர்வின் தன்மை கவர்கின்றோமோ அந்த கவர்ந்த உணர்வுகள் நம் உயிரிழப்பட்டு உணர்ச்சிகள் இயக்கப்பட்டாலும் இந்த உணர்வுகள் நமக்குள் பிரமமாகி விடுகின்றது. அதனால்தான் வசிஷ்டர் நாம் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் நம் ரத்தத்தில் கலந்து அது பிரமமாகும் தன்மை பெறுகின்றது என்பதுதான் வசிஷ்டர் பிரம்மகுரு என்று தசரத சக்கரவர்த்தி 10வது நிலை அடையக்கூடிய நாம் தீயதிகளை என்ன செய்கின்றான், ஏதி செய்கின்றான், தவறு செய்கின்றானா, குற்றங்கள் செய்கின்றானா, ரொம்பவும் பிழை செய்கின்றானா, வேதனைப்படுத்துகிறானா என்ற இந்த மனதினை நாம் உற்று நோக்கினால் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் பதிவாக்கி உயிரை பற்றி இந்த உணர்வின் தன்மை. அதனால்தான் வசிஷ்டர் இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம், அந்த காந்தத்தை காந்தம் விஷத்தை கவர்ந்து கொண்ட பின் வசிஷ்டர். அந்த கவர்ந்து கொண்ட கதை காந்தம் ஒரு சத்தினை கவர்ந்து கொண்டால் வசிஷ்டர் அது கவர்ந்து கொண்டு ஆண்பாலாக மாறுகின்றது. ஆக ஆண்பாலாக மாறும்போது அது பிரம்மம் என்று பெயர். அது பிரம்மாவின் மனைவி யாரு? அங்கே சரஸ்வதி. எந்த சத்தின் தன்மை அதை இயக்குகின்றதோ அந்த ஞானத்தின் வழி அந்த அணுக்கள் இயக்கும் என்று. ஏனென்றால் இன்று உலகம் எப்படி இருப்பது என்றதை எப்படி இருக்கிறது என்ற நிலை நாம் அறிந்து கொண்டோம். இப்படி இயற்கை நம்மை எப்படி இயக்குகின்றது, எதன் வழி நாம் செல்லுகின்றோம், நாம் குற்றவாளியா அல்லது குற்றமற்றவர்களா, குற்றமற்றவர்களா இருப்பது, குற்றங்கள் செய்வது எப்படி, குற்றத்தின் இயற்பது தலைப்பு எது என்ற நிலையை நாம் நம்மை அறிந்து கொள்வதற்குத்தான் இதை முதலிலே கூறுகின்றேன். ஏனென்றால் இந்த உண்மையின் இயக்கங்களை நம் மீது தூசி பட்டு விட்டால் உடல் எரிகின்றது. அதுக்கான உணர்வான உணர்வுகள் ஒரு பக்கம் உலகாய் தூத்துகிறார் என்றால் அந்த உணர்வு நம் மேலே பட்டால் எரிகின்றது. இதே போல ஒரு விஷத்தன்மையான தோள்கள் சென்றால் அரிக்கின்றது. இப்ப நாம் தவறு செய்தோமா, இது காற்றுடன் காற்று கலந்து வந்து நம் மேலே மோதும் போதால் இத்தகைய உணர்ச்சிகளை தருகின்றது. இதே போல நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் செல்லப்படும் போது தீமை என்ற உணர்வுகளும் நமக்குள் வருகின்றது. ஏனென்றால் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரை குற்றவாளி ஆக்குவதற்கு முன் எதுக்கு சொல்கிறேன் என்றால், ஒருத்தர் குற்றவாளி ஆக்குவதற்கு முன் அந்த குற்றங்கள் எப்படி செய்யப்படுகின்றது, ஆக அவரா சந்தர்ப்பமா சூழ்நிலையா என்ற இந்த உணர்வுகள் தெரிந்து அந்த குற்றத்திலிருந்து அவர் விடுபட வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும், தெளிவான நிலைகள் பெற வேண்டும் என்று உணர்வினை நுகர்ந்து விட்டால் அவர் குற்ற இயல்பு நமக்குள் வந்து அதன் உணர்வை நம்மை இயக்கி அதன் உணர்வின் தன்மை நாம் அறிந்து அதன் உணர்ச்சியின் தன்மை நாம் இரத்த நாணங்களிலே கலக்கப்படும் போது அதன் உணர்வு நாம் உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை என்பது வசிஷ்டர். அதன் உணர்வின் தன்மை நாம் இரத்தத்தில் கலந்து கொண்ட பின் இந்த லோகம் என்றாலும் திரும்ப திரும்ப அது எண்ணும் போது அது நம் உடலில் பிரம்மமாகி உடலோடு ஐக்கியமாகி விடுகின்றது. பிரம்மகுருவின் மனைவி யாரு? அருந்ததி என்று ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ராமாயணம் என்றால் சாதாரண உணர்வின் நுகர்ந்த உணர்ச்சிகள் ஒப்ப எண்ணங்கள் எப்படி ஆகின்றது, எண்ணத்தின் உணர்ச்சியில் உடலை எப்படி இயக்குகின்றது, அந்த உணர்ச்சியின் உணர்வுகள் நம் உடலை எப்படி விளைகின்றது என்பதனை தெளிவாக்குவது தான் வான்மீகி இதை தெளிவாக கூறியுள்ளார் ராமாயணம் என்று. ஆனால் இவர்கள் படிக்கக்கூடிய ராமாயணம் அல்ல, ராமாயணத்தை வான்மீகி எழுதிய உணர்வுகள் எதன் உணர்ச்சி கொண்டு எப்படி வாழ்க்கை நடத்துகின்றது அதுதான் அதை அங்கே தெளிவாக கூறுகின்றார். ஆகவே நாம் இத்தகைய உணர்வின் தன்மை நாம் எண்ணப்படும்போது இங்கே பிரம்மமாகின்றது. ஆனால் அங்கே பிரம்மமான பின் அதான் வசிஷ்டர் நாம் எதை கவர்ந்து கொண்டுகிறோமோ அந்த கவர்ந்து கொண்ட உணர்வு தான் நமக்குள் பிரம்மமாகின்றது. எந்த குணத்தின் தன்மை உற்று பார்த்து இப்படி செய்கிறான் என்று அறிகின்றோமோ அந்த அறிந்த உணர்வுகள் தான் நாம் இரத்தங்களில் அது உருவாகினால் பிரம்மகுருவின் மனைவி அருந்ததி என்று. ஆக எதன் உணர்வு அணுவாகின்றதோ அதன் சக்தியாக இயக்கப்படும் எதோடு ஒற்றி வந்ததோ அதன் சக்தியாக தான் அது இயக்கம். இணைந்து நாம் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ அது தன்னுடன் இணைந்து அந்த சக்தியாக இயக்கம். அதே உணர்வின் உணர்ச்சிகள் எண்ணமானாலும் அதன் வழி வாழ்க்கை நடத்தும். அதே உணர்ச்சியின் தன்மை நாம் இரத்தங்களில் மீண்டும் கலக்கப்படும் போது தீமை என்றால் தீமையின் உணர்வுகள் நமக்குள் விளைவிக்கும். ஆக நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களாக இருப்பினும் இந்த தீமையின் உணர்ச்சிகள் நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றும். அப்படி செயலற்றதாக மாற்றப்படும் போது நல்ல குணங்களை நாம் வளர்க்கும் சக்தியை நாம் இழந்து விடுகின்றோம். அதான் தசரத சக்கரவர்த்தி 10வது நிலை அடைந்தவர்கள் நாம் எதன் வழிகளில் எப்படி எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து வந்த நாம் இதன் வழிகளில் நம்மை இயக்குகின்றது. ஏனென்றால் அந்த இயக்க உண்மைகள் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம் போன்ற நிலைகளில் தெளிவாக கூறப்படுகின்றது.
ஏனென்றால் நாம இப்ப சொல்றோம், அடுத்தவங்க கேட்டோன்னு ஏன்னா அந்த சாமியார் ஜீவ பூம்பா செய்கிறாரு, இந்த சாமியார் ஜீவ பூம்பா செய்ய, உங்க சாமியார் என்ன சொன்னாலும்னு உடனே என்ன சொல்றதுன்னு தயாரிச்சு இருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் அவருக்குண்ட ஆசையின் உணர்வுகள் அதை கொண்டாலும் அந்த ஆசையின் உணர்வை அழிவுக்கு அழைத்து செல்லும். ஆக அந்த பேராசையின் உணர்வை ஊட்டும், நல்லாசையின் உணர்வுகளை அங்கே தடுக்கும். அந்த நல்லாசையின் உணர்வுகள் அங்கே தடுக்கப்பட்டால் அதன் தடுத்த உணர்விலேதான் எது தடுக்க காரணமானதோ அதன் உணர்ச்சிகளை தான் அங்கே வளர்க்கும். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் தெரிந்து கொண்டால் நமது வாழ்க்கையின் பயணங்கள் எப்படி இருக்க வேண்டும். கடல்களில் பல அலைகள் அடைக்கின்றது, அது அலைகள் மோதுகின்றது. நாம் ஒரு தீவு என்ற நிலையில் அந்த தீவுக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினால் நமது குறிக்கோள் அங்கு அடைவதற்கு கையில் இருக்கும் துடுப்புகளை எண்ணி அதன் வலுவை கொண்டு எதிர்த்து அந்த நாம தீவை அடைய முயற்சிக்கின்றோம். ஆகவே இதை போல நாம் இந்த உடலுக்கு பின் நாம் எதை பெற வேண்டும்? ஆக இந்த உயிரின் தன்மை, இந்த உயிரணு தோன்றி உணர்வின் தன்மை பல நிலைகள் எடுத்தாலும் இன்று அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமான அந்த உணர்வுகள் இன்று துருவ நட்சத்திரமாக இருப்பதனால் அதை நுகர்ந்து அதன் வழி நாம் பின்பற்றினால் அதன் உணர்வு நமக்குள் அழைக்கப்பட்டு அதன் தன்மை கொண்டு நம் உயிர் அதன் அருகிலே அழைத்து செல்லும். இந்த உடல் பெற்ற நஞ்சி, வெறுப்பு, வேதனை என்ற உணர்வுகளை அங்கு கரைத்து விடுகின்றது. பின் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் அது சமைத்து கொடுக்கும் தூய்மையான உணர்வை உணவாக உட்கொள்கின்றது. இந்த மனித உடலில் நாம் அதை சேர்த்துக் கொண்டால்தான் இதன் உணர்வுகள் அதன் வலு கொண்டு அங்கே செல்லப்படும் போது அங்கு அழைத்து சென்று அது எதன் உணர்வை எடுத்துக் கொள்ளுகின்றதோ அதை உணவாக எடுத்து ஒளியின் சரீரமாக பெறுகின்றது. இப்ப நாம் ஒரு மனிதன் நோயாளியின் உணர்வை அதிகமாக நேசித்து அந்த உணர்வின் தன்மை நாம் அறிந்து கொண்டால் வசிஷ்டர். ஆக அவன் மேல் இருக்கக்கூடிய அதந்து பாசமும் பரிவும் அதை இயங்கி பெறும் தன்மை வந்தால் இதுக்கு பேர் வசிஷ்டர். ஆனால் அந்த கவர்ந்து கொண்ட சக்தியோ நம் உடலுக்குள் வந்த பின் இந்த விஷத்தின் தன்மை வளர்த்துக் கொள்கின்றது. எந்த உடலின் விஷத்தின் தன்மை அதிகமாகி அது கவர்ந்து கொண்ட வசிஷ்டர். இந்த உணர்வுகள் அதிகமாக வளர்க்கப்படும் போது எந்த மனிதன் உடலில் அந்த தீயது விளைந்ததோ அந்த மனிதன் இறந்த பின் அந்த ஆன்மா வெளிவரும்போது அந்த நோயின் உணர்வு ஆன்மாவாக வருகின்றது. அதே சமயத்தில் அவன் எத்தனை புலம்பல் எத்தனை வேதனைப்பட்டானோ அதன் உணர்வு கொண்ட ஆன்மா வரும்போது அவன் வேதனையின் உணர்வுகள் நம் உடலில் பதிவாக்கப்படும் போது அந்த ஆன்மாவை இழுத்துக் கொள்கின்றது. ஆகவே நாம் எதை கவர்ந்து கொண்டோமோ அதன் உணர்வின் தன்மை வலுவான பின் அது உடலை இழக்கின்றது. இது சூட்சம் அடைகின்றது. சூட்சமடைந்த இந்த உணர்வினை நமது ஆன்மா அது அதன் வலுவான பின் நமது உயிர், அதாவது நமது உயிர் என்பதற்கு மாறாக நமது கண்கள் எதன் உணர்வின் வலிமையாகின்றதோ எதன் கூர்மை வலுவாகின்றதோ அதன் வழி கவர்ந்து இழுத்து விடுகின்றது. எப்படி இன்று ஆற்றினோம் எவ்வளவு தெளிவான நிலை காற்றலைகள் பலவானாலும் எந்த அலவரிசையில் வைக்கின்றமோ அதை கவர்கின்றதோ அதே போல நம்ம உடலுக்குள் பதிவான உணர்வுகளில் நாம் எதன் உணர்வை பதிவாக்குகின்றோமோ அது நமது கண்களுக்கு வருகின்றது. அந்த கண் தான் இங்கே பதிவாக்கினது. அதே பதிவான நிலையில் நாம் கண்ணுக்கு வரப்படும் போது இந்த காற்றிலை அடுத்தவருடைய பேசிய நிலையோ அந்த வேதனை உணர்வின் தன்னை கவர்ந்து அறிகின்றது. இது வலுவாகிவிட்டால் அவன் உடல்ல விளைந்து உடலில் உள்ள ஆன்மா வெளிவந்த பின் சூட்சமாகின்றது. இதே கண் கவர்ந்து நம் ஆன்மாவுடன் சேர்க்கின்றது. சுவாசித்த உணர்வு நாம் இரத்த நாணங்களில் கலக்கின்றது. அவன் தீய உணவின் தன்மை பெற்ற அந்த ஆன்மா நம் இரத்த நாணங்களில் கலந்தால் நம் உடலில் சேர்த்து அது வளரத் தொடங்கி விடுகின்றது. ஆகவே வளரத் தொடங்கும் போது நம் இரத்தத்தில் இருந்தே அந்த உணர்வின் தன்மை பெறுகின்றது. ஆனால் கருத்தன்மைக்கு வருவதில்லை. ஆனால் கருத்தன்மைக்கு வருவதற்கு மாறாக இந்த விஷத்தின் தன்மை நாம் விஷமற்ற நிலையில் இருக்கப்படும் போது இந்த விஷத்தின் தன்மை நாம் எடுத்து நாம் உயிரிக்க வரப்படும் போது அவன் எப்படி புலம்பல் செய்தானோ புலம்பல் நிலை இருந்ததோ அதெல்லாம் வருகின்றது. ஆக இதே போல நமக்குள் நம்மை அறியாமலேயே அவன் செய்யும் உணர்வுகள் நமக்குள் வளர்த்து இந்த வியாதியின் தன்மை அதிகமான பின் இந்த உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியேறும் நேரம் இதை வளர்த்து தனக்குள் அந்த உணர்வினை சேர்த்துக் கொள்ளுகின்றது. ஆனால் அது முழுமையடைகின்றது. நமது உடலுக்குள் வந்த பின் அந்த விஷயத்தின் தன்மை முழுமையடைந்த பின் இந்த உடலை விட்டு சென்று வெளியே சென்ற பின் பரமாத்மாவில் தான் கலக்கின்றது. பரமாத்மான்னு நாம் ஏற்கனவே சொல்லியுள்ளோம். வான்வீதியில் நமது பூமி ஒரு பரம் ஒரு எல்லை. இந்த ஆன்மாவில் தான் அது கலக்கின்றது. இந்த ஆன்மாவில் இருக்கப்படும் போது விஷத்தின் தன்மை கொண்ட உயிரினங்கள் எத்தனையோ, நாய், நரி, பாம்பு, தேடு, யானை, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடு ஆடு மாடுகள் எடுத்துக்கொண்டாலும் அதன் விஷத்துக்கு தன்மைக்கு ஒப்பதான் அது உணவுகளை கரைக்கும் தன்மை வருகின்றது. இதில் எத்தகைய உணர்வின் தன்மை எத்தகைய குணத்தின் தன்மை கொண்டு இந்த உயிரான்மா செல்லுகின்றதோ
அதன் உணர்வு ஆன்மாவாக மாறி ஒன்று நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை அது கலந்த பண்ண விஷமே ஒரு இயக்க சக்தி. இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு மருந்தினை செலுத்தப்படும் போது அந்த மருந்துக்குள் இந்த விஷயத்தை செலுத்த பின் எந்த மருந்தின் வேகமோ அந்த வேகத்தின் தன்மை இயக்கக்கூடியது. இதே போல நாம் எடுத்துக்கொண்ட இந்த விஷயத்தின் தன்மை நமக்குள் அந்த விஷயத்தின் தன்மை வளர்த்து கொண்ட பின் இந்த உயிர் அந்த விஷய அணுக்குடன் தொடர்ந்து செல்லப்படும் போது இங்கே உடல்ல இங்கே பூமியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரினங்கள் இந்த விஷயத்தின் தான் சேமிக்கும் உடலாக இருக்கும்போது, உதாரணமாக பாம்பை வைத்துக் கொள்ளும், விஷத்தை பாய்ச்சிதான் ரசித்து சாப்பிடுகின்றது. மற்ற ஆடு மாடுகள் தன் விஷத்தின் தன்மை கொண்டு வரும்போதுதான் கரைத்து இந்த விதனின் தன்மை இயக்கக்கூடிய சக்தியாக மாறுகின்றது. அந்த விஷத்தின் வலிமைதான் இந்த தாவர இன சத்தை இது கரைக்கும் சக்தி பெறுகின்றது. ஆனால் இதுவோ பாம்பினமோ விஷத்தை பாய்ச்சி அதன் உணர்வின் வலிமை இழக்க செய்து அந்த தசைக்குள் இந்த விஷம் கலந்தால் அது இதை சீக்கிரம் கரையும் சக்தி பெறுகின்றது. அதனால்தான் முழுமையாக பாம்பினங்கள் விளங்குகின்றது. இதே போல இந்த மனிதன் மிக வேதனையான நிலையில் பட்ட பின் இந்த உடலை விட்டு செல்லும் இந்த ஆன்மா பாம்பின் ஈர்ப்புக்கே செல்லுகின்றது. தான் நாம் எதை ரசித்து ஒரு நோயாளியை போய் அட பாவமே இப்படி ஆயிட்டானே என்று இது ரசித்தர் நுகர்ந்த உணர்வு அறிகின்றோம். அந்த உணர்ச்சியின் வாழ்க்கையை நடக்கின்றது, உதவி செய்கிறோம், ஆக நல்ல மனுஷன் அப்படின்னு நம்மளை சொல்லலாம். ஆனால் வேதனை நமக்குள் வளர்த்திருக்கிறோம். இந்த வேதனை உணர்வு நமக்குள் வளர்க்கப்படும்போது அது எப்படி மாற்றுறது?